அண்ணாமலைக்கும் காயத்ரிக்கும் ஏதோ பர்சனலா சண்டை இருக்கு போல. அதனாலதான் பிஜேபியில இருக்கும் போதே அவங்க கடுமையா விமர்சனம் வச்சாங்க அண்ணாமலை மேல. ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுத்தார் அண்ணாமலையும். மொத்த தவறும் பண்றது அண்ணாமலையா இருக்கும் போது நம்ம அதை பத்தி பேசிதானே ஆகணும். இது எடுத்து சொல்லிதான் ஆகணும் மக்கள்கிட்ட. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட் அப்படின்றது நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். கட்சியில வந்து குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜெயிலே வந்து ஆஃபீஸா நடத்திட்டு இருக்காரு. கிரிமினல்ஸை வச்சு நீங்க ஆஃபீஸ் நடத்துனீங்கன்னா அப்படி இருக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுதான் நான் தைரியமா அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். நான் அது இன்னைக்கு வந்து மேடம் வந்து கண்ணுக்கு முன்னாடி அவங்க பாக்குறாங்க. வார் ரூம் என்பது என்னன்னா மற்ற ஹையர் பண்ணி நீங்க வந்து எனக்காக லைக் போடுங்க, எழுதுங்க, திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் ஒரு சேனலுக்குன்னு ஒரு ஏஜென்சிஸ் இருப்பாங்க, ஒரு செலிபிரிட்டிக்குன்னு ஒரு ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்து காசு கொடுத்து எல்லாரையும் திட்டுங்க. நான் வந்துட்டு கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அவரு. ஒன்றும் கிழிக்கல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ ஃபோட்டோஷாப் பண்ணுவாங்க அப்படின்றது. எனக்கு தெரியும் எவ்வளோ ஃபோட்டோஷாப் பண்ணுவாங்கன்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. ஸோ அந்த ஃபோட்டோஷாப்பில் வாழ்கிற ஆள் வந்து என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும் அவங்க அமித்ஷாஜி அவர் எப்படி வந்து ஒரு சக இவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். எங்கானு எனக்கு தெரியும். இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நேஷ்னல் ஐடி ரூம் வந்து அதோட மோசம். ஹேட்ஸ் ஆஃப் டு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவங்க பர்த்டே கூட நான் சொல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் அவங்க ஃபேமிலிக்கு நான் சொல்லுவேன். அதிமுக பாஜக கூட்டணி என்பதே என்ன சொல்றது, அது அவங்க நுழைஞ்சது. ஏன்னா நான் அங்கே இருந்தேன், எனக்கு தெரியும். அதிமுக ஆசைப்பட்டுலாம் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கணும்ல. இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அங்கே பவரில் இருந்து நுழைஞ்சது தான் பாரதிய ஜனதா கட்சி. எப்படியாவது நம்ம வந்து அதிமுகவை பாஜகவா மாற்றணும்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்காது. பிஜேபியில இருந்து ஒரு சேஞ்ச் அதிமுகவுக்கு இணைஞ்சிருக்கீங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் முதல் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் களமெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுகவிலையும் பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாஜகவும் நாங்க தான் 2வது பெரிய கட்சியா வளர்ந்துகிட்டு இருக்கோம், இன்னைக்கு 11% வாக்கு விழுக்காடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 கட்சியிலும் இருந்திருக்கீங்க. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன மேம் இதுல? நீங்க சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்காங்க. அவங்களுமே கம்மியாக இருக்காங்க. 26% தான் வாங்கியிருக்காங்க. கூட்டணியோட சேர்த்து மேபி 42+ அப்படி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படிதானே தவிர 26 ஃபார் டிஎம்கே, 20 ஃபார் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் 11% ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 18 என்டிஏவா எல்லாரும் சேர்த்து என்டிஏவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்கதான் ஒரு கேம் ஆடுறாங்க. அதாவது என்னன்னா 4 பெரிய வாடகை தலைவர்கள், நல்லா இருக்கு இந்த டேர்ம், வாடகை தலைவர்கள் மற்ற கட்சியில இருந்து இந்த நம்ம ஏசி சண்முகம் சார், அதுக்கப்புறம் பாரிவேந்தர் சார், இது மாதிரி அவங்கள இருந்து எல்லாரையும் எடுத்துட்டு அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சிம்பிள்ல வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாக்கு சதவீதம் தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படி இருந்துட்டாங்க. ஸோ அவங்க இருந்ததுனால இவங்களோட கான்ட்ரிபியூஷன் நாட் ஒன்லி அவங்களோட பர்சனல் தொகுதியில மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பக்கத்துல வந்து இப்போ வந்து தேனியில வந்து டிடிவி தினகரன் அவர் நிற்கிறாருன்னா மதுரையில வந்து அவங்களோட வாக்கு சதவீதம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு வந்தது தான் இந்த இது. ஸோ 11% வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து போகஸ், அது வந்து பொய்யான ஒரு வாக்கு எண்ணிக்கை. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தானே சொல்லி தானே சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. ஏன்னா துளி அளவு கூட பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கல அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் சார் ஒரு 1% எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவங்க ஒரு 1% எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஏசி சண்முகம் சார் வந்து ஒரு 1% எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க தனித்து போட்டிடுறதுக்கு அவங்களோட பெர்சன்டேஜ் வேற, அவங்களோட பங்கீடு ஃபார் பிஜேபி, அவங்களோட என்டிஏ கூட்டணிக்கா எவ்வளோ அவங்க வந்து பங்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ கிட்டத்தட்ட நான் 11 இதில் வந்து ஒரு 6% வந்து
இவங்களே எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 3.5% தாண்டல அவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா 3% 3 to 3.5% தான் வளர்ந்துருக்கா. இது வளர்ந்துருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோதான் இருந்திருக்காங்க. அண்ட் அண்ணாமலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க வந்து அவரு இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. 40,000 ஓட்ஸ்ல தான் தோத்துருக்காங்க. நீங்க 1,40,000 ஓட்ஸ்ல வந்து 20,000 ஓட்ஸ்ல நீங்க தோத்து போயிருக்கீங்களே, இது என்ன பெருமை இதுல? அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஜெயிக்க வேண்டிய இடத்துல கூட வந்து தோத்து போனதுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நிறைய இடங்கள்ல 11 இடங்கள்ல 2வது இடம் பிடிச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து வாடகை தலைவர்கள் எடுத்தனாலதான். தே ஆர் நாட் பிஜேபி கேண்டிடேட்ஸ். அவங்கலாம் வந்து இப்ப பிஜேபி ஒரிஜினல் கேண்டிடேட்ஸ் நீங்க நின்ன இடத்துல நீங்க ஒரிஜினல் சதவீதம் பாருங்க ரொம்ப குறைவு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பிஜேபி வந்து ஒரு கோல்மால் அவங்க என்னைக்கு வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை என்னைக்கு வாய் திறந்து உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ அங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறதுக்கு மோடியை ஏமாத்துறது இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும்? மக்களை ஏமாத்த முடியுமா? தமிழ்நாடு மக்களை ஏமாத்த முடியுமா? அதுவும் ஒடிசா தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்களை பத்தி ரொம்ப தவறா பேசிட்டு இதே தேர்தல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இல்லாம 7th ஃபேஸ்ல வச்சிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. டெபாசிட் போயிருக்கும் எல்லா இடத்துல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தமிழர்களை அவ்வளவு இழிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிரைசஸ் ஏத்துறாங்க. அமுல் விலையை ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் டோல்கேட் விலையை ஏத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி சொல்ற அந்த ப்ராபகேண்டா இந்த மாதிரி அதிமுக வளரல, அவங்க நொடிஞ்சு போயிட்டாங்க, உடஞ்சிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாராளுமன்ற தேர்தல். இது தெளிவா இருக்காங்க. அதிமுக எப்பவுமே தெளிவா இருந்திருக்கு. மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களும் தெளிவாகவே இருந்திருக்காங்க. 2026 அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ல தான் எங்களோட முழு அட்டென்ஷன் இருக்கு, ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கு எங்களுக்கு. ஸோ அதுலதான் எங்களோட இது அப்படின்னா இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து கிட்ட ஒரு 4-5 கூட்டணி கட்சிகள் தான் இருந்தும் ஐயா வந்து தனித்து எல்லா இடத்துலயும் போய் இது பண்ணி 2019ல வாங்கின வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா 18.9%. இந்த வாட்டி ஒரு 2% ஜாஸ்தி ஆயிருக்கேன். வித்தவுட் எனி அலையன்ஸ், வித்தவுட் என்டிஏ அலையன்ஸ் இல்லாம எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்பிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆறாங்க. என்னடா இது இவங்க ஸ்ட்ராங்கா என்டிஏ வேண்டான்றாங்க, பிஜேபி வேணான்றாங்க, இல்ல இவங்களை எப்படி நம்ம இவங்களை வந்து எப்படி நம்ம தமிழ் மக்களை வந்து ஏமாத்த முடியும்னா இவங்க இன்னும் பிஜேபியோட கூட்டணியில தான் இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்தி அவங்கள வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா அவங்க தேர் இன்செக்யூர்னோ அவங்களோட மைனாரிட்டி வேர்ட்ஸ்லாம் இங்க கன்வெர்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இது பண்றாங்க. அவங்களோட ஆன்டி இன்குபென்சி வந்து இருக்கு. இன்னைக்கு மொத்தமா அங்க ஓட்டு போனது காரணம் 40 தொகுதிகளும் வென்றதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்க மோடி வரக்கூடாது, சென்டர்ல நம்மளுக்கு மோடி வரக்கூடாது அப்படின்றது ஓட் பண்ணாங்க. அதுதான் அந்த ஓட்டு போச்சே தவிர இங்க அதிமுக வரக்கூடாது, இல்லைன்னா வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஏன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே இருந்திருக்காங்க, அவங்க ஒன்றும் செய்யல. ஓகேங்களா? ஸோ இனிமேலும் அவங்க எதுவும் செய்ய போறது இல்லை. திருப்பியும் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறது பாஜக தான் என்டிஏ கூட்டணி தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ எதுவும் கேட்கவும் போறது இல்லை. இது வரைக்கும் காவேரி பிரச்சனையும் டேம் விஷயமும் எதுவுமே வாய் திறந்து கேட்கறது இல்லை. தொடர்ந்து குரல் கொடுக்கிறது ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஸோ அந்த வகையில ஃபோக்கஸ்டா இப்போ இந்த எலெக்ஷன் கூட பை எலெக்ஷன் கூட நாங்க ஏன் வேண்டாம் சொல்றோம்னா 1.5 வருஷத்துல திருப்பி வந்து எலெக்ஷன் வரப்போகுது. 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு நாங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு நல்ல ரிலே ஓடுவோமே, ஓகேங்களா? 1.5 வருஷத்துல எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து தேவையில்லைன்னு சொல்றதோட இப்போ இருக்கிற வந்து அவங்க திமுக வந்து என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சேம் நம்ம பை எலெக்ஷன்ல எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஃபேரான ஒரு காம்படிஷனாவே இருக்காது. இட்ஸ் டைம் வேஸ்ட். அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி டெஃபினட்டா ஒரு குரல்ல ஒரு ப்ராப்பரான ரெப்ரசன்டேட்டிவ்
5 வருஷம் கண்டினியூஸா கொடுக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளுக்கு 2026ல வரணும்காக தான் ஐயா எடப்பாடியார் ஒரு அருமையான ஒரு டிசிஷன் புரியுது. பை எலெக்ஷன் பத்தி பின்னாடி பேசுவோம். இப்ப நான் மெயினா உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, அண்ணாமலைக்கும் காயத்ரிக்கும் ஏதோ பர்சனலா சண்டை இருக்கு போல. அதனாலதான் பிஜேபியில இருக்கும் போதே அவங்க கடுமையா விமர்சனம் வச்சாங்க அண்ணாமலை மேல. ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுத்தார் அண்ணாமலையும். வெளியே வந்ததுக்கு பிறகும் அதிமுகவில் இணைஞ்ச பிறகும் இன்னுமே அந்த ஒரு விமர்சனங்களை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ட்விட்டர்ல. என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை இல்லை. நான் இல்ல மத்தத பத்தியும் பேசுறேன். ஆனா இது அவங்க ஹைலைட் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் திமுக பத்தியும் பேசிட்டு இருக்கேன். யாரு எங்க தவறு நடக்குதோ அங்க பேசிட்டு தான் இருக்கேன் நான். மொத்த தவறும் பண்றது அண்ணாமலையா இருக்கும்போது நம்ம அங்க பத்தி பேசிதானே ஆகணும். ஓகேங்களா? அது எடுத்து சொல்லிதான் ஆகணும் மக்கள் கிட்ட. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட் அப்படின்றது நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். ஸோ இன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. தமிழிசை மேடம் வந்து புகார் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் அப்ப பண்ணேன். பாஜகல இருக்கும்போது நான் பண்ணது அதுதான். ஏன்னா வார் ரூம்ல இருந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது தொடர்ந்து வந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரும் கேட்கல. இல்ல நீங்க மொத்த தமிழ்நாடு பாத்துட்டு இருந்தது. நான் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாமே பாத்துட்டு இருந்தது. சோ அதுதான் நான் வந்து புகாரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து தமிழிசை மேடம் இன்னைக்கு அதே வந்து புகார். ஏன்னா அவங்க நான் என்ன கோத்ரூ பண்ணேனோ அது இன்னைக்கு அவங்க கோத்ரூ பண்றாங்க. அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குரல் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றது தான் நான் சொல்வேன். இல்ல அதான் நீங்க ஃப்ராடுன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க, அதனால கேட்கிறேன். தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா கட்சியில வந்து குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழிசை நான் கட்சியில இருக்கும்போது அந்த மாதிரி யாருக்கும் நான் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க 2 பேருடைய தலைமையிலயும் இருந்திருப்பீங்கல்ல கட்சியில. டிஃபரன்ஸ் என்னவா பாக்குறீங்க? டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி கேடர்ஸ் மரியாதை கொடுக்க தெரியணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து மேடம் இருக்கும்போது அவங்க வந்து டு த கிரவுண்ட் போய் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அண்ட் மதிப்பாங்க. 4 பேர் வந்தாங்க போனாங்கன்னா மதிப்பாங்க. இவர் வந்து என்னன்னா ஒரு ஜெயிலே வந்து ஆபீஸா நடத்திட்டு இருக்காரு. ஜெயில வந்து கான்ஸ்டபிள்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஜெயிலுக்குள்ள அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஆட்களை வச்சு நீங்க வந்து ஆபீஸ் நடத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? கிரிமினல்ஸை வச்சு நீங்க ஆபீஸ் நடத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுதான் நான் தைரியமா அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் நானு. அது இன்னைக்கு வந்து மேடம் வந்து கண்ணுக்கு முன்னாடி அவங்க பாக்குறாங்க. ஓகேங்களா? அன்னைக்கு திட்டினது கூட என்ன கிடையாது. ஃபர்ஸ்ட் திட்டினதே வந்து இலா கணேசன் அவர்களையும் எல்முருகன் அண்ணாவையும் அதுக்கப்புறம் தமிழிசை மேடமையும் திட்டினாங்க. இன்னைக்கு வந்து அதுக்காக தான் நான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு வார் ரூம் என்ன வந்து பாய ஆரம்பிச்சது. அதுதான் நான் சொல்றேன். நான் சொன்னதே வந்து நீலகிரியோட வந்து பாஜகவோட கோட்டை நீலகிரின்னு நான் சொன்னேன் நானு. ஏன்னா அங்க ஸ்ட்ராங் ஒரு ஹோல்டு இருக்கு நம்மளுக்கு பிஜேபிக்குன்னு சொன்னதுக்கு அது உண்மை. ஏன்னா நான் வந்து பார்த்திருக்கேன், அந்த களத்துல போய் இருந்திருக்கேன், நான் பழகி இருக்கேன். அண்ணாமலை எப்ப வந்தாரு? சடனா வானத்துல இருந்து குதிச்சு வந்தாரு அவரு. அப்படியே வானத்துல இருந்து குதிச்சேன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு அவரு. எல்லாமே அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நான் வந்து அங்க ஒர்க் பண்ணனால எனக்கு தெரியும் அது களம் அப்படின்னு. அது சொன்னதுக்கு நீங்க வந்து வளர்க்கலைங்க. அது ஏற்கனவே அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு இடம். கோயம்புத்தூரும் ஸ்ட்ராங்கா இருந்த இடம். நான் பாராளுமன்ற தேர்தலில் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் அங்க நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, பாஜகவுக்கும் அங்க நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிசமமா இருக்கு. அது வந்து திமுக ஓட்டு வங்கி கிடையாது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த ஒரு ஓட்டு வங்கி இடம் தான் அது அப்படின்றது நான் சொல்லுவேன். நான் அது பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிளியரா தெரியும் யாருக்கு எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றது. ஸோ இதே வந்து நீங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து கொங்கு மக்கள் வந்து இப்படிதான் ஓட்டு போடுவாங்கன்றது கிடையாது. ஸோ அது வந்து தே ஆர் வெரி வெரி கிளியர். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அண்ணாமலை இந்த பிம்பத்தை கட்டிக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு 4 பேர் வச்சு மிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் செலிபிரிட்டி ஏஜென்சிஸ் இந்த வார் ரூம்லாம் வந்து வார் ரூம் என்பது என்னன்னா மற்ற ஹையர் பண்ணி நீங்க வந்து எனக்காக லைக் போடுங்க, எழுதுங்க, திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் ஒரு சேனலுக்குன்னு ஒரு ஏஜென்சிஸ் இருப்பாங்க, ஒரு செலிபிரிட்டிக்குன்னு ஒரு ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்து காசு கொடுத்து எல்லாரையும் திட்டுங்க. அந்த ஒரு ட்ராமா இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க கட்சியில அப்படின்னும் போது கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க, தலைமையை எதிர்த்து செயல்படுறாங்க அப்படின்ட்டு உங்களை எதிர்த்து நீங்க அப்பயே சொன்னீங்க. இந்த வார் ரூம் அப்படின்ற டேர்ம் நீங்க சொல்லிதான் அதிகமா பிரபலமாச்சு. அந்த நேரத்திலேயே உங்களுக்கு எதிராக நிறைய ட்வீட் போடுறதா இருக்கட்டும், மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும். இப்ப அதே விஷயத்தை தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க,
அதை தொடர்ந்து அவங்க மட்டும் இல்ல, பாஜகவுல இருந்தே கல்யாண் எதிர்ப்பு ராமன் இருக்கு. சார் எல்லாருமே வந்து எத்தனை காலமா எத்தனை வருஷமா அவங்க வந்து இருக்காங்க. மேபி உங்களுக்கு வேல்யூ தெரியாம இருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து பார்ட்டியில எவ்வளவு வருஷமா இருந்திருக்காங்க, எவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்துட்டு கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அவரு. ஒன்னும் கிழிக்கல, எல்லாம் பொய். ஸோ அப்படின்னு வந்துட்டு அப்படி இருக்கும்போது ஸோ இவங்க ஒர்க்கை வந்து ஒரு 5% கூட அண்ணாமலை பண்ணதில்லை. இது நான் தைரியமா சொல்லுவேன். எங்க நான் பாத யாத்திரை போறேன், அந்த எம்மன் எம் எண்மண் எண் மக்கள். அது பாத யாத்திரை தான். உண்மையிலேயே வந்து ஒரு 700 மீட்டர்ஸ் கூட நடக்கல, 1 கிலோமீட்டர் கூட நடக்கல. எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு தான் சொன்னாரு, பாத யாத்திரைன்னு சொல்லலையே. என்ன யாத்திரையோ அது 500 மீட்டர்ஸ் கூட பண்ணல. ஏமாத்து சும்மா போட்டோஸ் எடுத்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு அது அன்னைக்கு இப்ப நடந்தாங்களான்னு கூட தெரியாது. நேத்துக்கு இங்கேயோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டு நான் நடந்தேன்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளவு போட்டோஷாப் பண்ணுவாங்க அப்படின்றது. எனக்கு தெரியும் எவ்வளவு போட்டோஷாப் பண்ணுவாங்கன்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. ஸோ அந்த போட்டோஷாப்ல வாழ்ற ஆள் வந்து என்ன பண்ண முடியும்? எப்படி ஹவு டு யூ கன்சிடர் as a லீடர்? இன்னைக்கு 4 கோடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. யார் எப்படி கசியும் விஷயம், எப்படி கசியும் நான் கேட்கிறேன். ஸோ கல்பிரேட் வந்து லீடரா நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ பாஜக இது வந்து மேல டெல்லியில வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்ப இங்க இருக்க சீனியர்ஸே பேசலாமே. ஹெச் ராஜா சார் இருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் நானே சார் இருக்காரு, சொல்லியாச்சு. பொன் இது ராதாகிருஷ்ணன் சார் அப்பவே இருக்காரு. 2 years பேக் அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நோ சேஞ்ச். அண்ணாமலை இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஏன்னா அவரோட ஹியூமனிட்டி இல்லாத ஹாரபிள் பர்சன் அவர். ஹி இஸ் ட்ரெயின்ட் டு பி லைக் தட். ஸோ அதனால வந்து டெஃபினட்டா தமிழிசை மேடம் நீங்க வந்து டெல்லியில புகார் கொடுத்துட்டேன், அவங்க இது பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாங்களே ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க பார்த்தோம். நீங்க என்னதான் வந்து கவர் அப் பண்ணி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நாங்க பார்க்க மாட்டோம். பிகாஸ் நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம எல்லாருமே பார்த்தோம். உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். எனக்கு தெரியும் அவங்க அமித்ஷாஜி அவர் எப்படி வந்து ஒரு சக இவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். எங்க அண்ணன் எனக்கு தெரியும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி he is very harsh. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து எனக்கு அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு கூட எனக்கு வந்து ஐம் ஏபிள் டு சென்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா என்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல என்னன்னா வந்து தயவு செஞ்சு இது பப்ளிக்கா பண்ணாதீங்கன்னு மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வார்னிங் மாதிரி. வார்னிங் தான், டெஃபினட்டா அது ஒரு வார்னிங் தான். பண்ணாதீங்க, நல்லா இல்ல பாக்குறதுக்கு, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஹார்ஷ் டோன் அதுதான் சொல்லியிருப்பாங்க. இல்ல ஃப்ரெண்ட்லியா இப்படின்னு பேசுவாங்களா யாராவது? நாட் நைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் என்னதான் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து they are very much happy. இவங்க இங்க என்னென்ன கலெக்ஷன் பண்றாங்க, இங்க என்னென்ன, ஏன்னா இது நான் சொல்ற விஷயம் கிடையாதுங்க. இதுல வந்து தொடர்ந்து பல மீடியாக்கள்ல அண்ணாமலை வந்து 1000-2000 கோடி வந்து இன்னைக்கு பயங்கர பணக்கார ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ அடிச்சிட்டாரு காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரிக் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த காசுக்கெல்லாம் வந்து இன்னி வரைக்கும் திமுகவும் கேள்வி கேட்கல. ஸோ கமிஷன் ஏதோ ஒரு வகையில வந்து மேல போய்கிட்டு இருக்கான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே நம்ம எல்லாருக்கும். புரியுது, பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த வகையில தேர் ஹாப்பி வித் இட். ஒரு கரப்ட் பீப்புளை நம்ம வச்சிருக்கோம், ஓகே நம்ம விட்டுட்டு வேணா நான் கட்டிட்டு வருவான், அதுக்கு தான் கரெக்டே தவிர யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் லீடர். ஒரு குவாலிட்டி கூட இல்ல. பெண்களை வந்து தப்பா பேசுறதா இருக்கட்டும், ஓகேங்களா, எந்த விஷயத்துலயுமே நீங்க வந்து யூ ஆர் நாட் லுக்அப். உங்களை லுக்அப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு குவாலிட்டி கிடையாது. உங்களுக்கு லுக்அப் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரையும் பழைய தமிழ்நாடு ஹிஸ்டரி தெரியாம பழைய லீடர்ஸை பத்தி நீங்க வந்து கண்ணாபின்னான்னு பேசுறது. நீங்க படிச்சது வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஎஸ்டி காலேஜ்ல நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா நீங்க போய் வேலை செஞ்சது கர்நாடகா. ஸோ உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி தெரியாது. ஐஐஎம்ல போய் படிச்சிருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கலாம். 20,000 புக்கு கூட படிச்சிருக்கலாம். ஓகே, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நீங்க என்ன வேணா போய் சொல்லிக்கோங்க, உருட்டிக்கோங்க, இங்கிலீஷ் சேனல்ல நியூஸ் சேனல்ல என்ன வேணா கதையடிங்க. உங்களுக்காகவே வந்து செலவு பண்றாங்க. 20 லட்சம் மாசம் 20 லட்சம் செலவு பண்றாங்க. ஸோ பண்ணுங்க, அது பண்ணிக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு நீங்க லீடர்னு நினைச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாஜகவினுடைய தலைமையை தமிழகத்துல அண்ணாமலையை மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அதை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன் திரும்ப. அண்ணாமலை மட்டும் கிடையாது, பின்லேடனே கூட பாஜக தலைவரா தமிழகத்துக்கு மாத்தினாலும் நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியா ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் என்னதுல? அதுதான் அம்மாவோட வழி. பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வைக்க கூடாது
அப்படின்றது வந்து அது அம்மா வந்து சொல்லிட்டு போன ஒரு விஷயம். அது வந்து இன்னைக்கு தொடர்ந்து அவங்க செய்றாங்க. நம்ம செய்றோம். அது வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு? எப்படி எதுக்கு வந்து தமிழன் எப்படி வந்து அங்க ஆளலாம்? அப்படின்னு கேட்குறாங்க. எங்க ஒரிசால. எப்படி தமிழன் ஆளலாம்? அப்ப எதுக்கு அமித்ஷாவும், மோடிஜியும் இங்க இன்வால்வ் ஆகணும்னு நான் கேட்கிறேன். யார் நீங்க? எதுக்கு இங்க வரீங்க? நீங்க ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஓகே. நீங்க அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி இங்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்வேன் நானு. ஏன்னா இது வந்து டோட்டலா நார்த் இந்தியனோட ஐடியாலஜி தான் இங்க இருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. வி ஆர் ஹாப்பி, வி ஆர் செக்யூலர். நம்ம வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம நம்ம இங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படிதான் இந்த 60 வருஷம் நம்ம வந்து இருந்திருக்கோம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிஹைண்ட் ரிலிஜன், ஃபெனட்டிசம் பிஹைண்ட், அதாவது பிளைண்டா நீங்க வந்து ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறது, பிளைண்டா ஒரு ஒரு மதத்தை அசிங்கப்படுத்தி திட்டுறது, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் வெளியில வந்துட்டேன். ஓகேங்களா? பிளைண்ட், எவ்ரிதிங் இஸ் பிளைண்ட். அதே மாதிரி ஹாரபிள், இங்க மட்டும் இல்லைங்க. நீங்க வந்து நேஷனல் ஐடி ரூம் வந்து அதோட மோசம், அதோட மோசம். ஹேட்ஸ் ஆஃப் டு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவங்க பர்த்டே கூட நான் சொல்றேன். ஹேட்ஸ் ஆஃப் அவங்க ஃபேமிலிக்கு நான் சொல்லுவேன். எவ்வளோ வர்பல் வேண்டல்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க அம்மாவை பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்க. அப்படியும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் வந்து எவ்வளவு கொச்சையா இருக்க முடியுமோ பாஜக ஐடி செல். எப்படி இது வந்து நீங்க ஆனா வந்து இதெல்லாமே முன்னாடில இருந்து இது எப்படி இருக்குல்ல. தர்மம்? தெரிஞ்சுதானே அதிமுகவும் இது பாஜக எப்படி கூட்டணி தர்மம்? இது இது இருந்திருக்காங்க. இது போலித்தனமா இருக்கே. தர்மம் எப்படி ஆகும்? மத்தவங்கள கொச்சைப்படுத்தி பேசுறது வந்து இது எப்படி தர்மம் ஆகும்? அதுதான் கேக்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சுதானே அதிமுக முன்னாடி பாஜகவோட கூட்டணியில இருந்திருக்காங்க. இல்லைங்க. அதிமுக பாஜக கூட்டணி என்பது என்ன சொல்றது? அது அவங்க நுழைஞ்சது. ஏன்னா நான் அங்க இருந்தேன். எனக்கு எனக்கு தெரியும். அதிமுக ஆசைப்பட்டுலாம் வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்கணும்ல. இது ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அங்க பவர்ல இருந்து நுழைஞ்சதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால நான் இது ஆணித்தனமா சொல்வேன். இது அதிமுக ஆசைப்பட்டு வச்ச கூட்டணியா நான் சொல்ல மாட்டேன். இங்க நுழைஞ்சு இங்க பீஸ கெடுக்கணும். எப்படியாவது நம்ம வந்து அதிமுகவை பாஜகவா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்காது. நடக்கவும் கூடாதுன்னு நான் சொல்வேன். நடக்கவும் விட மாட்டோம்னு நான் சொல்லுவேன் நானு. மகாராஷ்டிரால நடந்த மாதிரி. அது டெஃபினட்டா நடக்காது. நடக்கவும் விட மாட்டோம். அது நடக்க கூடாது.